ஆட்டோமேட்டிக் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் ஜெனரேஷன். ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு ஹெட்டிங், அதோட சப் ஹெட்டிங் அது எல்லாத்தையும் தூக்கி டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ்னு ஒரு பேஜில் போடுவோம் வித் பேஜ் நம்பர். ஸோ இதில் வந்து அலைன்மெண்ட் இஷ்யூஸ் வரலாம். அதே மாதிரி பின்னாடி நம்ம ஏதாவது ஒரு பேஜில் சேஞ்சஸ் பண்ணால் கூட அந்த அந்த பேஜ் நம்பரை இல்லை டைட்டிலை அந்த மாதிரி ஹெட்டிங்ஸ் எல்லாத்தையும் மறுபடியும் இங்கே வந்து டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸில் அப்டேட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. இதை வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஜென்ரேட் பண்ணுற மாதிரி மைக்ரோசாஃப்ட் வேர்டில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் ஒரு 5 ஹெட்டிங் மட்டும் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஒரு 6 ஹெட்டிங்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது மெயின் ஹெட்டிங். இது வந்து உள்ளுக்குள்ளே எந்த கண்டென்ட்டும் நான் போடல. ஏன்னா ஜஸ்ட்டு இது ஒரு சாம்பிளுங்கிறனால உங்களுடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எத்தனை பக்கம் இருக்கோ அத்தனை பக்கத்தில் எதெல்லாம் ஹெட்டிங்கோ, எதெல்லாம் மெயின் ஹெட்டிங்கோ அந்த ஹெட்டிங்க்கெலாம் இப்போ நம்ம இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா அதை நீங்கள் பண்ணணும். ஜஸ்ட் அந்த ஹெட்டிங்கை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஹெட்டிங் 1ங்கிறத இங்கே இந்த இடத்துல இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாண்ட் மாற்றிக்கலாம். என்ன ஃபாண்ட் வேணுமோ மாற்றிக்கலாம். ஆனால் எல்லா ஹெட்டிங்க்கும் ஒரே ஃபாண்ட் யூனிஃபார்மாக கொடுக்கணும். ரைட், இப்போ கொடுத்தாச்சு. அடுத்தது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸிஸ்டிங் சிஸ்டமில் எனக்கு ஒரு 3 எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் இருக்குன்னு வச்சுங்க. இது 3 இருக்குது. அப்போ இது வந்து சப் ஹெட்டிங். இதுக்கு வந்து ஹெட்டிங் 2ன்னு கொடுத்துட்டு மறுபடியும் ஃபாண்ட்டு இதில் மாற்றிக்கணும். ரைட், அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் உள்ள கண்டென்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ஸ்ட்ராக்ட்னா அதில் ஒரு பேராகிராஃப் இருக்குது, இன்ட்ரடக்ஷன் எல்லாத்துலேயுமே உள்ள கண்டென்ட் இருக்குது. நான் இப்போ ஹெட்டிங்க்கு என்ன பண்ணணும்னா அதை வந்து உங்களுடைய உள்ளுக்குள்ள ரிப்போர்ட்டில் எந்தெந்த இடத்துல ஹெட்டிங் இருக்கோ, பெரிய ஹெட்டிங் இருக்கோ அதுக்கெலாம் ஹெட்டிங் 1, சப் ஹெட்டிங்க்கெலாம் ஹெட்டிங் 2ங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல ரெஃபரன்ஸ்னு ஒரு டேப் இருக்கும் பாருங்கள் மேலே. அதில் அதுக்கு முன்னாடி எந்த இடத்துல உங்களுக்கு டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் வேணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் கர்சரை வச்சிடணும். எனக்கு வந்து இங்கே ஃபஸ்ட் எடுத்தோடனே வேணும். அதனால் நான் இருந்த கண்டென்ட்டை ஒரு என்ட்ரு அடிச்சுட்டு மேலே கிளிக் பண்ணிட்டேன். இதில் ஒரு 2 டைப் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு இதே கிளிக் பண்ணுறேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட் ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம இந்த இடத்துல ஹெட்டிங்ஸ் என்னென்னங்கிறத வந்து இதில் நம்ம டினோட் பண்ணிட்டோம். அதை வச்சு இது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணிடுச்சு. ஸோ இது ஆட்டோ ஜென்ரேட்டட் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் வித் பேஜ் நம்பர். அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு ஹெட்டிங் ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ரெஃபரன்சஸ் இது வந்து எனக்கு மெயின் ஹெட்டிங். நான் மறுபடியும் இந்த இடத்துல என்ன போய் ஹெட்டிங் 1ன்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ இப்படி கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல வருமானா இப்போ இருக்காது. ஆனால் இதை நம்ம மறுபடியும் டைப்லாம் பண்ண தேவையில்ல. இதை கிளிக் பண்ணோம்னா இந்த இடத்துல ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் வரும். அது கண்டென்ட் சேஞ்ச் ஆகிருக்கு, அப்டேட் பண்ணிட்டான்னு கிளிக் பண்ணோம்னா அந்த பேஜ் நம்பரை மட்டும் அப்டேட் பண்ணிட்டாலும் என்டையர் டேபிளான்னு கேட்கும். ஸோ என்டையர் டேபிள் கொடுத்தோம்னா அந்த ரெஃபரன்ஸ் இங்கே ஆட் ஆயிரும். பேஜ் நம்பரோட சேர்ந்து அப்டேட் ஆயிரும். ஸோ ஹெட்டிங் ரிமூவ் பண்ணாலும் இதே மாதிரி தான், ஆட் பண்ணாலும் இதே மாதிரி தான். இப்படி தான் வந்து டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸை ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணணும். ஸோ இப்படி ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டா பின்னாடி நம்ம எத்தனை பேஜ் ஏதாவது மாடிஃபை பண்ணால் கூட இதில் பேஜ் நம்பர் நம்ம அப்டேட் பண்ணுங்கிற பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபைனலாக இங்கே வந்து அப்டேட் டேபிள் கொடுத்துட்டா போதும்.